வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சௌந்தரலகரில் இருக்கக்கூடிய 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால 8 வகையான செல்வங்களும் கிடைக்கும். அதோட யாராவது பிரயாணம் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல விதமா திரும்பி வர்றதுக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்களை சமன்படுத்தவும் அதை இயக்கவும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகளை சரி பண்ணவும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். வாங்க இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். மஹிம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதபகம் சிதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருதமாகாசமுபரி மனோபி प्रोमत्ये சகலமபி பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசி. இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் அம்பாள் எப்படி நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் கடந்து சகஸ்ராரத்துல இருக்கக்கூடிய சக்கரத்துல சிவனோட ஐக்கியமா இருக்கா அப்படிங்கறத விவரிச்சு சொல்லியிருக்காரு. அம்மா மூலாதாரத்துல இருக்கக்கூடிய பூமி தத்துவத்தையும், மணிப்பூரகத்துல இருக்கக்கூடிய ஜல தத்துவத்தையும், அநாகத சக்கரத்துல இருக்கக்கூடிய வாயு தத்துவத்தையும், விசுத்தி சக்கரத்துல இருக்கக்கூடிய ஆகாச தத்துவத்தையும், நம்ம புருவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்துல இருக்கக்கூடிய மனசு அப்படிங்கிற தத்துவத்தையும் பிளந்து கொண்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய சகஸ்ராரம் அப்படிங்கிற சக்கரத்துல 1000 தளங்களை கொண்ட தாமரை மலர் இருக்கு இல்லையா, அதுல உன்னுடைய கணவனோடு நீ வீற்றிருக்கிற. இப்ப இதுக்குரிய பொருளை விளக்கமா பார்க்கலாம். மூலாதாரை அப்படின்னா மூலாதாரத்தில், மஹிம் அப்படின்னா பிருத்திவி தத்துவம், அதாவது மண் தத்துவத்தில் இருக்கக்கூடிய, மணிப்பூரி அப்படின்னா மணிப்பூர சக்கரத்தில் இருக்கக்கூடிய நீர் தத்துவத்தையும், ஸ்வாதிஷ்டானி அப்படின்னா ஸ்வாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஹிதவகம் அப்படின்னா அக்னி தத்துவத்தையும், ஹிருதி அப்படின்னா இதய தாமரில் இருக்கக்கூடிய அநாகத சக்கரத்துல இருக்கிற வாயு அப்படிங்கிற தத்துவத்தையும், மருத மாகாசமுபரி மனோபி மேலே விசுக்தியில் இருக்கக்கூடிய ஆகாச தத்துவத்தையும், பிரக்மத்யி அப்படின்னா புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்துல இருக்கிற மனசு அப்படிங்கிற தத்துவத்தையும், இந்த எல்லா சக்கரங்களையும், பித்வா அப்படின்னா ஊடுருவி அதெல்லாம் கடந்து போய் சகஸ்ராரே பத்மம் அப்படின்னா 1000 இதழ்களை கொண்ட தாமரை இருக்கக்கூடிய அந்த சகஸ்ரார சக்கரத்தில், பத்மே சக அப்படின்னா உன்னோட கணவனோடு, விஹரசே அப்படின்னா இணைந்திருக்கிறாய்.